வணக்கம். கொங்கு நாட்டு சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனலில் பாரம்பரியமான சத்தான ராகி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ராகி மாவு 2 கப் எடுத்துருக்கேங்க. அடுத்து வரமிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு ஒரு 3 மிளகாய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். நீங்கள் வரமிளகாய்க்கு பதிலாக மிளகுத்தூள் வேணும்னாக்க கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை சின்ன கப்பில் 1 கப் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய், நான் கடலை எண்ணெய் எடுத்துருக்கேங்க. அடுத்து தண்ணி ஊற்றி பிசைகிறதுக்கு தண்ணி. இது எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ராகி மாவில் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம். உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடச்சிது அப்படின்னாக்கா முருங்கைக்கீரை கொஞ்சம் ஒரு பிடி அளவு போட்டுக்குங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு பக்கோடா பதத்துக்கு பிசைஞ்சுக்குங்க. இந்த மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. உதுத்தி போடுற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வடசட்டி வச்சு எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போது சின்ன சின்னதாக இப்படி கிள்ளு வடை மாதிரி கிள்ளி போடுங்க. கையில் சூடு பட்டுக்காமல் பார்த்து ஜாக்கிரதையாக போடுங்க. இது குழந்தைங்களுக்கு சாயந்தரம் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாங்க. ரொம்ப சத்தான உணவு இது. ராகி வடை நல்லா வெந்துருச்சுங்க. மொறுமொறுப்பான சுவையான ராகி வடை ரெடி ஆகிடுச்சுங்க. சிறியவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய அருமையான சத்தான உணவுங்க இது. கடையில் விற்கிற ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறத விட நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க, கெடாதுங்க. இப்போது சுவையான ராகி வடை ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.